வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா காலையிலேயே இப்படி நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? எப்போதும் நைட்டியோட தான் நிற்பேன். இன்னைக்கு என்ன புது ட்ரெஸ்ஸோட நின்றுட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, என்னோட செகண்ட் ட்ரெஸ்ஸு எனக்கு பத்திருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சொன்னல ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது அப்படின்ட்டு. ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. என்னோட இந்த கூர்த்தி செட்டோட பேண்ட்லாம் பார்த்திங்கன்னா கீழே காட்டுறேன். அந்த பேண்ட்டெல்லாம் எனக்கு கால் டைட்டாக இருக்கும், அப்படியே வந்து லூஸ் ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வயிறு ப்ரெஸ்ட்டு வயிறெல்லாம் கொஞ்சம் டைட்டாக இருக்கும், போடவே முடியாது. ட்ரெஸ்ஸு வந்து ஒரு ட்ரெஸ்ஸு போட்டால் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்ல, என் ட்ரெஸ் போட்டாலும் அந்த கம்ஃபர்டபுளாகவே இருக்காது, டைட்டாக இருக்கும், பிடிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ட்ரெஸ்ஸு எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து பட்டிக்கிச்சு பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸும் கூட. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது பாருங்க, இதுதான் வந்து என்னோட செகண்ட் ட்ரெஸ், செகண்ட் கோல்டுன்னு கூட நான் நினைப்பேன். இன்னொரு ட்ரெஸ் இருக்குது, அது வந்து பத்தாத ஒரு ட்ரெஸ்ஸு. அது வந்து நம்ம ஒரு 80 கிலோ 75 கிலோ அந்த மாதிரி வந்தால் தான் போட முடியும். அந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் வந்து பத்துற மாதிரி என்னோடய உடம்பு கொண்டு வந்தேன். அதுதான் என்னோட கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 5 மணிக்கு தான் எழுந்திரிச்சு, 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு தலை குளிச்சுட்டு என்னோடய பூஜையை நல்லபடியாக பண்ணி முடிச்சுட்டு தலைக்கெல்லாம் குளிச்சதுக்கப்புறம் தான் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு சரி சமையல் செல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். காலையில் எப்போதும் நம்ம என்ன குடிப்போம், கடுக்காப்பொடி குடிப்போம் இல்லையா, அதை வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கலாம், க்ரீன் டீயோ இல்லை லெமன் டீயோ ஏதாவது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே எனக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கணும், சரி பத்திருக்கா, நம்ம உடம்பு வந்து ஒரு குறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி. வெயிட்டு குறையலைங்க, ஆனால் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்துதுங்க, அதுதாங்க எனக்கு ஒரு மெடிக்கல் மிராக்கலாக இருக்குது. வெயிட்டு பார்த்து அன்றைக்கி சொல்ல இல்லையா 91லேயே தான் இருக்குது. அதனால் எனக்கு வெயிட் பார்க்கவே விருப்பமே இல்லை. எனக்கு பத்தாத ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப இன்றைக்கி வந்து ஹாப்பியாக குஷியாக இருக்குது. இன்னும் வெயிட் கம்மியாக இருக்குல்ல, சரி உடம்பு இன்ச்சு கம்மியாக இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி மோட்டிவேஷன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வச்சுங்களேன், இந்த மாதிரி உங்கள்கிட்ட பத்தாவது ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸை வந்து இந்த ட்ரெஸ்ஸு இந்த நாளுக்குள்ளே போகணும், இவ்வளோக்கெலாம் வந்தால் தான் நம்மளால் குறைக்க முடியும் அப்படின்னு நமக்கே தெரியும்ல. இந்த ட்ரெஸ்ஸுக்கு நம்ம இவ்வளோ கேஜி இருந்தால் தான் நம்ம அந்த ட்ரெஸ்ஸை போட முடியும் அப்படின்னு. அந்த மாதிரி கோல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக அந்த உங்களுக்கும் வெயிட் லாஸ் ஆகும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி டாட்டா. நான் வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன்னு வந்து சொல்கிறேன். அதுக்குள்ளே இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டா, ஏன்னா நல்லா தான் இருக்குது, கொஞ்ச நேரம் போட்டிருப்போம். இது வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக என்னோடய பேண்ட்டு இது சொன்னால எனக்கு எப்படி காட்டுறது எல்லா கேமரா பிடிக்க வேறு யாரும் கிடையாது இல்லையா. ரொம்ப வந்து எனர்ஜெட்டிக்காக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குல்ல, ஒரு மோட்டிவேஷனாக இருக்குல்ல, அதுக்காக தான் சரின்ட்டு பின்னாடி போனால் ரொம்ப தூரமாக போன மாதிரி தெரியுது. சரி நான் வந்து எப்படியாவது க்ளோஸ்அப்பில் காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி ஹஸ்பண்ட் வந்தால் நான் வந்து எடுத்து போட சொல்கிறேன். சரி நான் போயிட்டாரே. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் 71 days சேலஞ்சோட 37வது நாள். இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வந்து டே வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. காலையிலே இந்த கோலத்தில் நிற்கிறேன், நீங்கள் பார்ப்பீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் பண்ணுறது, ஓகேவா? எனக்கு மறக்காமல் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி நான் சொல்லி வச்சுருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். காலையிலே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வந்து டே ஸ்டார்ட் ஆகிருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் 9 மணி ஆகுது. காலையில் டெய்லி இதே வேலையாக போச்சு உங்களுக்கு. காலையில் பார்த்திங்கன்னா ராகி கோதுமை மாவு கஞ்சி இதுதான் வந்து காலையிலத்துக்கு எடுக்க போகிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தான். இதை 2 மீல் தான் வந்து ஃபஸ்ட்டு மீல். இது லைட்டாக ஒரு 2 இதில் வந்து 2 கிளாஸ் எடுத்துக்கிறேன் நான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மதியம் வந்து 1 மணி ஆயிடுச்சு. நம்ம டின்னர் லஞ்ச் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா
முட்டைக்கோஸ் முட்டை நேற்று சொன்னல சேம் அதே மெத்தடில் எடுத்துக்க போகிறேன். சாப்பிட கூப்பிட்றான், நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து 1:52 ஆகுது. நான் எக்ஸசைஸ் பண்ண கிளம்பிட்டேன். எவ்வளோ நேரம் பண்ணுறேன்னு பார்த்துட்டு வரேன். எவ்வளோ நேரம் விட்றான்னு தெரில, அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். பண்ணிட்டு வரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் வந்து பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டேன். நான் வந்து 1:50க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேன் எக்ஸசைஸு. இப்போ வந்து மணி வந்து 3:15 ஆகுது. மொத்தம் 1.5 மணி நேரம் நான் பண்ணியிருக்கேன் எக்ஸசைஸு. நான் 500 கலோரிஸ் வந்து பர்ன் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து சோம்பு டீ வச்சுருக்கேன், அதை போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதுதான் அந்த சோம்பு டீ, பட்டை சோம்பு, அப்புறம் வந்து கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்ருக்கேன். இந்த எக்ஸசைஸ் பண்ணோடனே இதை குடித்தோம்னா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும், அதுக்காக. காப்பி இல்லை, சோம்பு தண்ணி. உனக்கு காப்பி வந்துட்டுருக்கு. சரி, குடிச்சிட்டு வந்துடுறேன். பாய்.